ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்னிங் என்ன செய்யலான்னு யோசிக்கும்போது ஒரு ஐடியா வந்துச்சு. 2 பல்லாரி, 2 தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம், பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணது. எப்பயும் போல் சப்பாத்தி மாவு நல்லா சாஃப்டாக பிணைஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதெல்லாமே கட் பண்ணியாச்சு. நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ செய்யலாம். அடுப்பை பற்ற வச்சு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம எண்ணெய் ஊற்றிக்கினாலும் ஊற்றிக்கலாம், நம்ம இஷ்டம்தான். ஆயில் நெய் ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்படியே இந்த வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பொடிசாக, அந்த வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய் இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம், நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கருவேப்பிலை, கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். இது நான் மார்னிங் டிஃபனுக்கு தான் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இது எப்போனாலும் செஞ்சுக்கலாம். பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க பிள்ளைங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வதக்கி விடுங்க. அப்பப்போ மூடி வச்சு வதக்குங்க. உப்பு போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தக்காளி எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம். தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 2 டைம் அப்படி பண்ணிங்கன்னா தான் நல்லா வதங்கும். நல்லா வதங்கி வந்தால் தான் உங்களுக்கு வந்து நல்லா ஒரு க்ரீமி அந்த மாதிரி டெக்ஸ்சரில் கிடைக்கும். சரிங்களா? ஓகே. நல்லா மசிகிற அளவுக்கு மூடி வச்சு பண்ணுங்கள். இப்போ ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு நடுவில் நம்ம பசைஞ்சு வச்சதை உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு மிளகாத்தூளும் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிட்டு நம்ம கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு நல்லா க்ரீமியாக வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அப்படியே நம்ம மாவு பசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அது உருட்டி அதை நல்லா தேய்க்கணும். சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிட்டு அதை அப்படியே தேய்க்கிறேன் பாருங்கள். நான் நல்லா மாவு தடவி தேய்ங்க நல்லா, அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். நல்லா எவ்வளோ பெருசாக வருதோ அந்தளவுக்கு நல்லா தின்னாக நல்லா தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் ஆயில் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பண்ணால் தான் நமக்கு வந்து ஒட்டாமல் இருக்கும். அந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அதாவது மடித்து விடணும். நல்லா குட்டி குட்டியாக மடித்து விடணும். அது உள்டாவாக மடிக்கணும்னாலும் மடிக்கலாம். இல்லைன்னா நான் மடிக்கிற மாதிரி மடிச்சுட்டு அதை நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் ரொம்ப கட்டியாக இருக்கும். நல்லா அப்படி நீட்டமாக நான் பண்ணுறேன் பாருங்கள், அதே மாதிரி நல்லா இழுத்து விட்டுட்டு ஒரு கத்தி எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணிக்கலாம். சின்னதாக இருந்தால் நல்லாயிருக்கும். கட் பண்ணிவிட்டு நம்ம இதை என்ன செய்ய போகிறோம், அப்படியே ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பொரிச்சு எடுத்து அந்த மசாலாவில் ஒன்றா சேர்த்துற போகிறோம். டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க நம்ம இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம இப்போ இன்னொரு கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்து நல்லா சூடானதும் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா வந்து சிம்மில் வச்சு நல்லா வேக விடுங்க. அப்போ தான் வேகும். நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கூட்டி வச்சுக்கோங்க. கூட்டி வச்சுட்டு நல்லா ப்ரௌன் நமக்கு என்ன நிறத்தில் வேணுமோ, நல்லா ஒரு சிலருக்கு நல்லா கலராக பிடிக்கும், ஒரு சிலருக்கு ரொம்ப கருனா பிடிக்காது. அதனால் நீங்கள் உங்களுக்கு தேவையான நேரத்தில் எந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எடுக்கணுமோ அந்த ஸ்டேஜில் எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் வச்சு அதை வந்து கொஞ்சம் ஆற விடுங்க. அதாவது கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் நீங்கள் ஆற விடணும். ஆற விட்டுட்டு அதை லேசாக போடும்போது வந்து அது நல்லா நொறுக்கி ஓரளவுக்கு அது மொறுமொறுன்னு தான் இருக்கும். நல்லா நொறுக்கி போடுங்க, உங்களுக்கு நல்லா வரும். இந்த மாதிரி நல்லா உடச்சி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அது நல்லா ஊற விட்டுருங்க. நல்லா ஊறினா தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் உடனே எடுத்திங்கன்னா கொஞ்சம் கடினமாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. நல்லா ஊற விட்டு எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது.